ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒவ்வொருத்தர் வீட்டினுடைய சாம்பார் பொடிக்கும் ஒவ்வொரு மனமும் ஒவ்வொரு ருசியும் இருக்கும். இந்த சாம்பார் பொடி எப்போதுமே எங்கள் அம்மா ஒரு வருஷத்துக்கு தேவையானதை பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. எப்படி நம்ம ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவுகள் என்ன, அதை எந்த மாதிரி வாசனை போகாமல் நம்ம பக்குவப்படுத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி சாம்பார் பொடி அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இதில் 1 டம்ளர் அளவுள்ள துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த டம்ளர் 150 கிராம் அளவு பிடிக்கிற டம்ளர். டம்ளர் கணக்கில் சொன்னோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி டம்ளர்லேயே சொல்கிறேன். 150 கிராம் அளவு பிடிக்கக்கூடிய ஒரு கப் இல்லை ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக துவரம்பருப்பு வறுத்தெடுத்தாச்சு. அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு. பருப்பு வறுபடுறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனால் ஒரே மாதிரி பொன்னிறமாக நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்தும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுபட்டு எடுத்துக்கலாம். 3 பருப்பு போடுறோம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு 3மே ஒரு டம்ளர். சீரகம் 200 கிராம் அளவுக்கு. இது உங்களுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா 2 வாட்டி பிரித்து அதுக்கப்புறமா வறுத்து எடுத்துக்கலாம். சீரகம் அதிகமாக வறுப்பட்டாலும் பொடியில் கசப்புத்தன்மை ஆகிடும். அதனால் சீரகமும் நம்ம கவனமாக பார்த்து வறுத்து எடுத்துக்கணும். மிளகு 200 கிராம் அளவுக்கு. நல்லா சூடாகி வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி அந்த டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம். நிறைய பேர் பச்சரிசி யூஸ் பண்ணுவாங்க, புழுங்கரிசி யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி இட்லிக்கு போடக்கூடிய அரிசி தான் பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அந்த அரிசி பயன்படுத்திக்கோங்க. குழம்பு கெட்டித்தன்மையாகிறதுக்கு தான் அரிசி பயன்படுத்துவோம். 1/2 டம்ளர் அளவுக்கு சோம்பு. நிறைய பேர் சோம்பு சாம்பார் பொடியில் போட மாட்டாங்க, ஆனால் இதில் சேர்த்துப்பாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 டம்ளர் அளவுக்கு வெந்தயம். சீரகம் வெந்தயம் ரெண்டுமே நம்ம கவனமாக வறுத்துக்கணும். கொஞ்சம் மாறினாலும் பொடி கசப்பாகிடும். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து வெந்தயத்தை எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நீங்கள் வறுபடும் பொழுது சூடாச்சு அப்படின்னா நல்லா பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம தட்டுக்கு மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா கடுகுமே நல்லா பொரிஞ்சிரும். கட்டி பெருங்காயம் சின்னதாக ஒரு கட்டி சேர்த்துருக்கேன் நான். அதை உடச்சிட்டு நம்ம வறுத்தோம் அப்படின்னா நல்லா உப்பி வரும். உங்களுக்கு ஆறும் பொழுது அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அடியில் இருக்க துகளை விட்டுருங்க, அது கசப்பாகிடும். பெரிய கட்டி மட்டும் எடுத்துகிட்டு வானலியை ஒரு வாட்டி தொடச்சி விட்டுட்டு 1/4 கிலோ அளவுக்கு கருவேப்பிலை, ஏற்கனவே நல்லா கழுவி நிழலில் உலர வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வாசனையை தரும். 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துனா நமக்கு சரியாக இருக்கும். நிறையா இருந்தது அப்படின்னா இதையும் 2 வாட்டி பிரித்து அதுக்கப்புறமா வறுத்தெடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு 3/4 கிலோ அளவுள்ள மல்லி விதைகள் சேர்த்தணும். மல்லி விதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம போடணும். நான் ஒரு வாட்டி வறுக்கிறது மட்டும் காமிக்கிறேன். ஆனால் இதுக்கு மொத்தமாக நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு முழு மல்லி, அதுவும் மல்லி நீங்கள் வாங்கும் பொழுது நாட்டு மல்லி அப்படின்னு கடையில் கேட்டு வாங்கினீங்கன்னா எந்த பொடி அரைக்கிறக்கும் அதனுடைய மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கிலோ அளவுக்கு மல்லியும் வறுத்தெடுத்து வச்சாச்சு. இப்போது இதில் 3/4 டம்ளர் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்புலையும் ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதம் குறையிற வரைக்கும் உப்பையும் நம்ம வறுத்து விட்டு அதுக்கப்புறமா பொடியில் சேர்த்துக்கலாம். விராலி மஞ்சள் 200 கிராம் அளவுக்கு. வெறும் வானலியில் நம்ம விராலி மஞ்சளை வறுத்தோம் அப்படின்னா வறுபட்டு மஞ்சள் வாசனை வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நமக்கு இந்த ஆற்று மணல் இருக்குது இல்லைங்களா, அந்த மணலில் போட்டு மஞ்சளை வறுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக நல்லா வாசனை வர்ற மாதிரி வறுபட்டு வந்துடும். உங்களுக்கு எப்படி அடையாளம் தெரியணும் அப்படின்னா மஞ்சள் கொம்பு இந்த மாதிரி நல்லா வெடித்து நல்லா வாசனை வரும். நீங்கள் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் மஞ்சள் கொம்பை எடுத்துட்டு ஒவ்வொன்றையுமே நல்லா துணி வச்சு லைட்டாக தொடச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய வாசனை சாம்பார் பொடியில் நல்லா இறங்கும். இப்போ நம்ம எல்லா பொருளையுமே வறுத்து வச்சாச்சு. இதில் நம்ம வறுத்த பெருங்காயத்தையும் மஞ்சளையும் நம்ம இடித்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் மிஷினில் ஈஸியாக அரைச்சி கொடுப்பாங்க.
இதுக்கு வந்து 1 கிலோ அளவுக்கு காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணணும். மிளகாயை நான் வந்து வறுக்கலை, வெயிலில் வந்து நல்லா சலசலான்னு சவுண்டு வர வரைக்கும் காய வச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவு வந்து 1 கிலோ மிளகாய் கிடையாதுங்க, நான் காமிக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நான் 1 கிலோ மிளகாய் காம்பை நீக்கி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே மெஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த சாம்பார் பொடியை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மொத்தமாக இந்த சாம்பார் பொடிக்கு வந்து 400 ml அளவுள்ள விளக்கெண்ணெய் வந்து தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக பொடியையும் விளக்கெண்ணையும் சேர்த்து லைட்டாக பிடிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை பதத்துக்கு பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு பிடிச்சு திரும்பி உதுத்தி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 வருஷத்துக்கு வாசனை மாறாமல் இருக்கும். அதே மாதிரி இதில் உங்களுக்கு வந்து பொடி வந்து கெட்டு போகாது. இதில் இருக்கக்கூடிய அந்த வெங்காரம் வந்து அடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காரத்தை குறைச்சி நல்லா குளிர்ச்சியை தர்றதுக்காக நம்ம வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துவோம். கண்டிப்பாக இந்த மெத்தட்லேயும் நீங்கள் சாம்பார் பொடி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள்.